அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்க மட்டும்தான் இந்த தனுசு ராசியில பிறக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ராசி இது. பணம் பத்திய ஒரு சிந்தனையாகட்டும், இல்ல பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்ற சிந்தனையாகட்டும் இவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களுக்கு சாதாரண நிலைமையில செய்யறதை பத்தி யோசிக்கவே முடியாது. எதையுமே ஒரு பிரம்மாண்டமா செஞ்சு சில சமயங்கள் இல்ல பல சமயங்கள்லயே அதுல ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தனுசு ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகார கோயில்கள் இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ராசி தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9வது ராசியா வருது. இந்த ராசியில மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த ராசியில வருது. இந்த தனுசு ராசினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா லக் இருக்கக்கூடிய பீப்புள் தான். அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்க மட்டும்தான் இந்த தனுசு ராசியில பிறக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ராசி இது. இந்த ராசியில பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் லெக்சரர்ஸ் ஆகட்டும், இல்ல நிறைய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ் இந்த மாதிரியான பீப்புள்கள், பெரிய பெரிய உயர் பதவியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியை சார்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த ராசியோட அதிபதியே பாத்தீங்கன்னா குருவா வர்றது அப்படிங்கிறதுனால இவங்களோட நேர்மைக்கோ ஒழுக்கத்துக்கோ எந்தவித பஞ்சமுமே இருக்காது. ரொம்ப பர்ஃபெக்டான பீப்புள் இவங்க. இவங்களோட ராசி அதிபதியே குருவே பாத்தீங்கன்னா 8ல அவங்களுக்கு உச்சமாகிறது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பணம் பத்திய ஒரு சிந்தனையாகட்டும், இல்ல பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்ற சிந்தனையாகட்டும் இவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்களுக்கு சாதாரண நிலைமையில செய்யறதை பத்தி யோசிக்கவே முடியாது. எதையுமே ஒரு பிரம்மாண்டமா செஞ்சு சில சமயங்கள் இல்ல பல சமயங்கள்லயே அதுல ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. எந்த ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்னாலும் அதை பத்திலாம் இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாத்துலயுமே ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி போகக்கூடிய பீப்புளா இருக்கிறாங்க. அது சில சமயங்கள்ல இந்த மாதிரி அவங்களுக்கு சில சங்கடங்களையும் ஏற்படுத்தத்தான் செய்யுது. இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல சில தோல்விகளையோ இல்ல ஒரு லாசஸ் இந்த மாதிரி விஷயங்களை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே தான் இவங்களுக்கு முன்னேற்றம் growth அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு ஆரம்பமாகும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு லாஸ், சின்ன அளவுலயாவது ஒரு லாஸ் ஏற்பட்டு தான் இவங்களுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அமைப்பு இருக்குது. நிறைய பீப்புள் இந்த ராசியினர் பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃபுட் லவரா இருப்பாங்க. அதே மாதிரி கேம்ஸ்லயுமே ரொம்ப ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய பீப்புளா இருப்பாங்க. பெரிய அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இவங்க பண்ணல அப்படின்னா கூட ரெகுலரா அவங்க டே டு டே ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் அந்த மாதிரி ஒரு டென்னிஸ் அந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் மாதிரி அதை கொண்டு போற மாதிரியான கூட விஷயங்கள் கூட இவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த டச் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் அதிகப்படியா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளே கிரவுண்ட் பக்கத்துலயே கூட இவங்க வீடு அமையறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அம்மாவுடன் எப்பயுமே ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். அவங்க என்னதான் இவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் இவங்களுக்கு இவங்க ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இது செய்யல அது செய்யல அப்படின்ற மாதிரியான ஒரு குறைகள் அப்படிங்கிறது இவங்க தனுசு ராசினருக்கு கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி அப்பாவோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததா தான் இருக்கும். இந்த ராசினருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை முழுதும் ஒரு போராட்டம், அதை நோக்கிய பயணங்கள், வெற்றி நோக்கிய பயணங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததான வாழ்க்கை தான் இந்த தனுசு ராசினரோட தந்தைக்கு இருக்குது. ஓரளவுக்கு நல்ல பக்தி உள்ள பீப்புளாவும் இருக்கிறாங்க இவங்க. ஆனா இவங்க தன்மானம் அப்படின்னு வந்துட்டா வேற எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த இடத்துக்கு தன்மானத்துக்கு ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதை அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. அதன் மூலமா எவ்வளவு லாஸ் ஆனாலும் சரி அந்த இடத்த விட்டு நவுந்துருவாங்க, அந்த பீப்புளை விட்டும் நவுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட டச் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இவங்களால முடியவே முடியாது. இவங்க ஒர்க்ல ஆகட்டும், இல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல யாரு கூட இருந்தாலும் யாருக்காவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களால அது முடியுமா, எந்த அளவுக்கு அதை சக்சஸ் பண்ண முடியும், மீட்டப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்தா ஓகே. உங்களுக்கு இல்லைன்னா அதை செய்ய முடியல அப்படின்னா அதுவே இவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால எப்பயுமே இவங்க வார்த்தைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னால அது கண்டிப்பா முடியும் 100% அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. இல்லைன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய டிராபேக் ஏற்படுத்தி தான் கொடுக்கும். நல்ல உழைச்சு நல்லா சம்பாரிச்சு நல்ல நிலைமையிலே இருந்தாலும் இந்த ராசினருக்கு சின்னதா ஒரு கஞ்சத்தனம் அப்படிங்கிறது இருக்கும். இது இவங்களோட பிறவி குணம், அதை மாத்திக்கவே முடியாது. இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயது வித்தியாசங்கள் நிறைய இருக்கிற மாதிரியான பார்ட்னர் கூட தான் இவங்களுக்கு திருமணம் அமையுது. நிறைய லவ் மேரேஜஸும் இதுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு 4வது இடம்
இடம் வந்து குரு வீடா வர்றது அப்படிங்கிறது அந்த இடத்துலயே வந்து சுக்கிரனும் உச்சமாகுது. அதனால நல்ல சுகபோகமான வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ, நல்ல லக்ஸுரியான வீடு, இவங்க லக்ஸுரி பிராண்ட் கார்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, இவங்க தகுதிக்கு மீறியே கூட அதை வந்து செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. கடன் வாங்கியாவது அந்த விஷயங்கள்லாம் நாம வாங்கிடணும், அந்த மாதிரியான மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும். 5ல சூரியன் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிறைய தர்ம சிந்தனைகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இரக்க குணத்தோட ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய கேரக்டர் தான் இவங்களுக்கு இருக்கும். அதனாலயே பாத்தீங்கன்னா நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்பு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓவராலாவே இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட நல்ல பெரிய மனிதர்களோட கான்டாக்ட்ஸும் வந்து இவங்களோட இந்த உதவி செய்யும் மனப்பான்மையாலேயே இவங்களுக்கு அதிகமா இவங்களுக்கு சேர ஆரம்பிச்சிருவாங்க. 6ஆம் இடத்துல இவங்களுக்கு சந்திரன் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெண்களால சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கறது தான் காட்டுது. அதனால பெண்கள் விஷயத்துல இவங்க கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். தேவையில்லாத எந்த ஒரு சிக்கல்லையுமே மாட்டிக்காம இருக்கணும்னா அந்த பெண்கள் விஷயத்துல இவங்க கொஞ்சம் கவனமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை இவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். 7ஆம் இடம் இவங்களுக்கு புதன் வீடா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நிறைஞ்ச பீப்புளா தான் வருவாங்க. இவங்களுக்கு அவங்க லைஃப வந்து அவங்க வந்து டேக் கேர் பண்ணி நல்ல ஒரு விதத்துல அதை கொண்டு போற மாதிரியான நல்ல அறிவு கொண்ட பீப்புள் தான் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னரா வருவாங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னாலே போதும், மத்ததெல்லாம் அவங்க ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல நுண்ணறிவு கொண்ட பீப்புளா தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த தனுசு ராசினருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் கட்டாயம் நிறையவே இருக்கும். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரிச்சுட்டு அந்த மாதிரி அதுல சில இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க சேஃப்டி வரைக்கும் நீங்க பார்த்துட்டு தான் பண்ணணும். அதுல வந்து சில உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா நீங்க எப்போ நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுல ஒரு டைம்க்கு 2 டைம் நீங்க வந்து யோசிச்சு அதை செயல்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பாதகங்கள்லாம் நீங்க தவிர்த்துக்கலாம். இந்த ராசினருக்கு 10ல புதன் உச்சம் அப்படிங்கிறதுனால நல்ல அறிவு சார்ந்த தொழில் அப்படிங்கிறது அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு 11ஆம் இடம் வந்து சனி நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வேற்றுமொழி பேசுற நிறைய நண்பர்கள் வந்து இவங்களுக்கு அமைய ஆரம்பிப்பாங்க. நெய்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா வேற்று மதத்தினர், வேற்று மொழி பேசுறவங்க இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாவே அமைவாங்க. அவங்க மூலமா நிறைய வந்து இவங்களுக்கு பெனிஃபிட்டாவும் இருக்கும். இவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய பீப்புளாவும் அவங்க இருப்பாங்க. ஓவராலா இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமான தனுசு ராசினருக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கும். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமானதான் ஒரு உண்மையான வாழ்க்கையில் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு சொசைட்டிலேயே வந்து ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட அதுவுமே வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். இவங்களுக்கு வந்து குருமார்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். இவங்க மனதுக்கு பிடித்த ஏதாவது ஒரு குருமார்கள் நீங்க தேர்ந்தெடுத்து அவங்க வழிபாடு செய்யறப்ப உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்க ஆரம்பிச்சிடும். மேலும் மேலும் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு உங்க ராசிக்கு உண்டான பிரத்யேகமான கோயில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மயூரநாதர் கோயில். இந்த டெம்பிளுக்கு நீங்க வருடத்துக்கு 1 முறையோ 2 முறையோ உங்களுக்கு எத்தனை டைம் முடியுதோ நீங்க போயிட்டு அந்த இடத்துல அந்த சாமியை வேண்டிக்கிட்டு உங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது அந்த கோயில்ல இருந்துட்டு வாங்க. இது வந்து உங்களோட ராசிக்கே உண்டான எல்லா விதமான பிளாக்கேஜஸ் இல்ல கர்மா சார்ந்த எல்லா தடைகளையும் நீக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி வாழ்க்கையை பெற்று தரக்கூடிய வழிபாடா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.